ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாதன கண்ணம்மன் கோயில். கண்ணம்மன் கோயிலில் பார்த்தீங்களேண்டா இங்கே ஒரு தெய்வ வழிபாடு கிட்டத்தட்ட வெற்றாப்பழ மாதிரி தான். இங்கேயும் பார்த்தீங்களேண்டா சனமெல்லாம் நெய்த்து கடனுக்காண்டி பொங்கல் அப்படிலாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களேண்டா இங்கே வாசல் இங்கால இந்த பிள்ளையார் எல்லாருக்கும் தெரியும். பிரபல்யமான நல்ல ஒரு செலவோட கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பிள்ளையார் கோயில். இந்த பெரிய பதிவு போட்டிருக்கிறேன் போல இருக்கும். மாதனையிலான்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்களேண்டா பொங்குற கைங்கரியங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் பந்தல் கூட இருக்குது. பார்ப்போம், தண்ணீர் பந்தலை நோக்கி போவோம். நல்ல வடிவாக இருக்குன்னு கோயில் எல்லாம் செய்திருக்கிறாங்க. ஒரு முறை முந்தைய காட்டி இருக்கிறேன். பார்த்தீங்களா, நல்ல வேலைப்பாடு. இனி இது வெக்கு தேர் எல்லாம் கொண்டு செய்வாங்க. இங்கால சூரிய பகவான் ஐயப்பன் என்று பாட்டுருக்குறாங்க. இங்கால பார்த்தா இப்படியே மாதனை பிள்ளையார் கோயில் நல்ல முந்தைய இது ஒரு கொட்டிலாக இருந்துதான். சரியான இல்லையண்ட ஒரு கொட்டில், சரியா சின்ன கொட்டிலாக இருந்த ஆலயம். பிறகு பிறகு திரும்ப புனரமைச்சாங்க. பிறகு திரும்ப ரெண்டாவது பிறகு ரெண்டாம் தரம் கட்டப்பட்டு நான் நினைக்கிறேன் இது 3வது தரமே இருக்கும். ஆனால் இனி இதுக்கு மாற்றம் இல்லைன்னு அவ்வளத்துக்கு நல்ல வேலைப்பாடோட ஆலயம் அமைந்திருக்கு. சும்மா பார்க்கவே மிக ரம்மியமாக இருக்குது. நல்ல ஆலாகுணத்தோட ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மாதனை அதெல்லாம் இருக்குது இந்த பிள்ளையார் ஆலயம். இங்கால பார்த்தீங்கன்னா தட்சணாமூர்த்திக்கு ஒரு இடம். சரியா, தட்சணாமூர்த்தி. இங்கால பார்த்தா இது வேறுங்க சின்ன நடெல்லாம் மூடி தொட்டு கொண்டு தெரியுது. யானையில் தொட்டு கொண்டுக்கு அங்கே இங்கால பார்த்தா மகாலட்சுமி. ஏண்டா இது பிள்ளையார் மூலஸ்தானம் உண்டபடியாக நான் இன்னும் இங்கேடா பிள்ளையாரை காணணுண்டு ஜோதிச்சு கொண்டு வரேன். சிரிப்பாக இருக்குது. என்னெண்டா வளமையாக எல்லாம் இதில் பிள்ளையார் இருப்பார். இங்கே மகாலட்சுமி இருக்கிறா. என்னெண்டா இது பிள்ளையார் தானே, ஆலயமே பிள்ளையார், மூலஸ்தானமே பிள்ளையார். நாங்கள் பிள்ளையாரை இங்கே எதிர்பார்க்கக்கூடாதானே. இல்லை தான் அங்கேக்கு சிலவளை அப்படித்தான் வயது போன நேரம். இது வெங்கடாசலபதி பார்த்தீங்களேண்டா. அப்படியே பார்த்தா இங்கால இது காட்டுனானா இது இந்த கோயிலின் பிள்ளையாட்ட பின்புறம். இப்படியே இது நாக ஈஸ்வரர். சரியா, நாக ஈஸ்வரர், நாக தம்பிரான்னு சொல்கிறது. இதை நாக ஈஸ்வரன் நல்ல வடிவை அமைச்சிருக்கிறாங்க. மாதன பிள்ளை அவளுக்கு வர முடியாத ஆக்கள் இதை பார்த்துக்கொள்ளலாம். இதில் சின்ன ஒரு மணி இருக்குது. மெல்ல தட்டலாம் போல இருக்குது. தட்டுறவங்க தானே அதில் தான் அங்கே இருக்க. ஆண்டவா இந்த குறைய காதில் சரியா, இந்த குறையில காதலர்கள் தொடர்ந்து நானும் கூட இந்து வழிபாட்டில் ஈடுபடுறதுக்கான கைங்கரியத்தை முருகன் செய்யணும். இல்லையண்டா இந்து சமய வழிபாடு ஒரு சரி ஓகே இதெண்டாலும் பார்ப்போம். பார்த்தீங்களா என்ன வடிவாக இருக்குது. இப்போ பிள்ளையார் கோயிலில் நீங்கள் முருகா எல்லாம் கும்பிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்களேண்டா யார் இது, சண்டேஸ்வர பெருமான். சரியா, சண்டேஸ்வர பெருமான். அப்படியே பார்த்தா இங்கால பிள்ளையாரும் அகத்திய முனிவருமா மரத்துக்களை இருக்கிறாங்க. இங்கால சண்டேஸ்வர பெருமான் துர்க்கை துர்க்கையிட்ட வந்துட்டோம். அப்படியே பார்த்தா இங்கால சண்டேஸ்வர பெருமான். சண்டேஸ்வர பெருமான் அப்பா ஈஸ்வரா உங்களை நம்பினோம். இதிலும் ஒரு பிள்ளையார் இங்கால இந்த பக்கம் இருக்கிறார். இதை நோக்கி வடக்கை நோக்கி இருக்கிறார். இங்கால பார்த்தீங்களா அப்படியே நவக்கிரக வழிபாடு
நவக்கிரகங்கள் பாருங்க. நாங்கள் அப்படிதான் நவக்கிரக வழிபாடு சரியா. சுக்கிரன், சூரியன், புதன். இங்கால பார்த்தீங்கன்னா ராகு, செவ்வாய் சரியா. ராகு, செவ்வாய். இங்கால பார்த்தீங்கன்னா ஆமாம் பார்த்தீங்கன்னா கேது, சனீஸ்வரர், சந்திரன் சரி. இங்காலேயே நாங்கள் போனோமேண்டா இங்கால குருவண்டா வியாழன் சரியா. நோக்கிறாங்க எல்லாமே. இங்கால பாருங்க நல்ல பிள்ளையாரும் சரஸ்வதி, லக்ஷ்மி வடிவாக இருக்கிறாங்க. இங்கால பார்த்தா இங்காலையும் பிள்ளையாட்ட என்னென்று ஜாகசாலை இப்படியே பார்த்தோமேண்டா இறுதிய வைரவ பெருமான் சரி. அங்கால மணிக்கூடு கோபுரம்.